Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போறோம். அதுவும் சோயா வெச்சு பண்ண போறோம். ரொம்ப ஈஸியாவும் அதே சமயம் ரொம்ப ருசியாவும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். மீல் மேக்கர் 100 கிராம் எடுத்துர்க்கேன். அதை நல்லா சுடு தண்ணி காய வச்சிட்டு அதில போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். 10 நிமிஷமா ஊற வச்சு பாத்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி ஊறினதுக்கு அப்புறமா நல்லா நம்ம கழுவிட்டு தண்ணியை புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் 1 டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து ஊற வச்சு எடுத்துர்க்கேன். 1 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறி இருக்கு. 3 வரமிளகாயை மிக்ஸி ஜார்ல போட்டுறலாம். அடுத்து ஒரு 6 ல இருந்து 7 போல பூண்டு. அதில நம்ம புழிஞ்சி எடுத்து வச்சிருக்க மீல் மேக்கர். அடுத்ததா நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாம சேர்த்துக்கணும் ரெண்டையுமேவும். அடுத்து கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இத அரைச்சு எடுத்துறலாம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். மீல் மேக்கர் வந்து நல்லா அரைஞ்சிருக்கும். பருப்பு வந்து 1-2 அரைஞ்சிருக்கும். ஏன்னா மீல் மேக்கர் வந்து சாஃப்ட்டா இருக்கும். பருப்பு வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் இல்லையா? அதனால நம்ம அரைக்கிறப்போ அந்த பக்குவம் வந்து கரெக்ட்டா வந்துரும். ஆனா தண்ணி ஊத்தாம மட்டும் நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ மாவு ரெடியா இருக்கு. அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பெரிய வெங்காயம். இத கலந்துறலாம். நல்லா எப்பயுமே நம்ம வடை பிடிக்கிற பக்குவத்துக்கு கலந்து எடுத்துறணும். நீங்க அரைக்கிறப்பவே தண்ணி எல்லாம் இல்லாம அரைச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாவோட பக்குவம் கரெக்ட்டா இருக்கும். இப்போ இத உருண்டை பிடிச்சு ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இதே போல மீதி இருக்கறையும் தட்டி எடுத்துட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்துறலாம். எண்ணெய் வந்து நல்லா காய வச்சிட்டு வடை போட ஆரம்பிச்சதுமே அடுப்பை சிம்ல வச்சிரணும். பார்த்து பொறுமையா வடை போட்டு எடுங்க. நல்ல கலர் மாதிரி நல்ல மொறுமொறுப்பா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துறலாம். இப்போ பாருங்க நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு. நல்ல மொறுமொறுப்பாவும் இருக்கும். நம்ம எப்பயுமே கடலை பருப்பு, பட்டாணி பருப்பு போட்டு வடை செய்வோம். பருப்பு கூட இந்த மீல் மேக்கர் போட்டு நம்ம வடை பண்றப்போ ரொம்ப மொறுமொறுப்பா இருக்கும். நம்ம நார்மலா சாப்பிடுற வடையை விட இந்த வடை ரொம்ப மொறுமொறுப்பா இருக்கும். ஒரு நாள் பழைய வடையா இருந்தா கூட சாப்பிடுறதுக்கு மொறுமொறுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா கடலை பருப்பும் போட்டுருக்கோம், மீல் மேக்கர் போட்டுருக்கோம். ரெண்டுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒண்ணு. சொல்லப்போனா மீல் மேக்கர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுல கிரேவி செஞ்சாலும் சரி, வடை செஞ்சாலும், கட்லட் செஞ்சாலும் இந்த மாதிரி அதுல நிறைய எல்லாருக்கும் பிடிக்கும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அதனால இது போல மீல் மேக்கர்லயும் பருப்பையும் போட்டு வடை செஞ்சு பாருங்க. ஈவினிங் டைம்ல ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பரா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.